அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் யூகேல லண்டன்லேருந்து பேசுகிறேன். யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? எனக்கு 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 தான் எனக்கு என்ன பொண்ணுக்கு அது மாதிரி. உங்கள் பெயர் சொல்லுங்க ஐயா. யாராவது ஒருத்தருக்கு கேளுங்க. ஒருத்தருக்கு தான் சான்ஸ். லண்டன்ல எங்க இருக்கிறீங்க? இல்ல லண்டன்ல தான் இருக்கேன். லண்டன்ல தான் இருக்கிறீங்க. நல்லா இருப்பீங்க. யாராவது ஒருத்தருக்கு மட்டும், உங்களுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கு முக்கியத்துவமா கேட்க போறீங்க? எனக்கு சொல்றேன். இல்ல எனக்கு கேக்குறேன். சோ அத வச்சு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18 பிப்ரவரி 1989. 89. பிறந்த நேரம் 9:35 AM. 9:35 AM. பிறந்த இடம் ஐயா? சென்னை. சென்னை. ஐயா நீங்க சொல்ற மாதிரி அது லக்ன சந்தி. இது ஒரு சந்தியா? சரிதான், விடுங்க. இது சொல்ற மாதிரி லக்ன சந்தி. நீங்க லண்டன்ல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 9 வருஷமா இருக்கேன் ஐயா. 9 வருஷமா இருந்தா நான் ஒரு விதி சொல்லுவேனே, அந்த விதி எப்படி பொருந்தது? மீன லக்னம். மீன லக்கணத்திற்கு மீன லக்கணம் 9:35 AM. ஒருவேளை மேஷ லக்கணமாக இருந்தால் தான் இப்படி வந்தால் மேஷ லக்கணமாக வரும். மேஷ லக்கணமாக இருந்தால் கூட 12ஆம் இடம் சுபத்துவமாக வராது. ஆனால் சுக்கிரதசை உங்களுக்கு கேதசையும் சுக்கிரதசையும் உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகளை கொடுத்துருச்சு. கேதசையும் சுக்கிரதசை உங்களுக்கு சர வீட்டில் இருக்குது. லண்டனில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் முழுக்க இல்லையா? அப்படி இல்லையா, நான் விரும்பிதான் வந்தேன். நான் அப்படி இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும்ன்ற மேஷ லக்கணமாக இருந்தாலும் மீன லக்கணமாக இருந்தாலும் லண்டன்ல செட்டில் ஆக முடியாது. ஆமா, ஆனா அது இல்லையா, இப்போ ஆக்சுவலா இந்த ஜனவரியில இருந்து வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை. இங்கிருந்து இங்க அனுப்புறதுக்கான சில விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை மீன லக்கணமாகவே இருக்கிறீங்கன்னு வைங்க. ஏன்னா பெரும்பாலும் நேரம் பின்னாடி தான் போகும். பெரும்பாலும் நேரம் பின்னாடி தான் போகும். முதல் குழந்தை என்ன குழந்தை, ஆனா பெண்ணா? ஒரு குழந்தை தான், பெண் குழந்தை. ரெண்டாவது 2-3 கேள்வி இருக்குயா. ஒன்னு என் மனைவியிடமும் என் குழந்தையிடமும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை. இப்ப கடைசி ஒரு 10 மாசம் 1 வருஷமா சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு. சுக்கிரதசை இதெல்லாம் வந்து மேஷ லக்கணத்துடைய தன்மைகள். சுக்கிரதசை இதாக இருந்தாலும் சுக்கிரதசை வந்து உங்களுக்கு சந்திர அதியோகத்தில் வலுவாக இருந்தாலும் மேஷ லக்கணமாக இருந்தால் பிரிக்காது. அதே தனுசு லக்கணம் மீன லக்கணமாக இருந்தால் பிரிக்கும். மீன லக்கண கணக்கு தான் படிப்படியாக சொல்கிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பொது லைவில் இதை வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன். கன்ஃபார்ம் பண்ண முடியவும் முடியாது. ஏன்னா இதை வந்து அப்படியே பிரித்து இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டக்குன்னு அப்படியே எனக்கு தோணும். ஏன்னா மேஷ லக்கணத்திற்கு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் சுக்கிரன். ஆனால் மீன லக்கணத்திற்கு மனைவி சார்ந்த விஷயங்களில் கடுமையான மன அழுத்தங்களை கொடுப்பார். காரகமும் ஆதிபத்தியமும் மீனத்திற்கு தான் அதிகமான கெடுதல். 4 மாசமா வேலையும் இல்லையா? அவ்வளோதான், மீன லக்கணம் தான். இங்கே திரும்பி வரக்கூடிய வேலைகளை செய்வார். இன்னும் நீங்கள் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இனிமேல் இருக்க முடியாது. ஏற்கனவே 10 வருஷம் இருந்துட்டீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு எப்ப சேர்றது, குடும்பத்தோட எப்ப சேர முடியும்? குடும்பத்தோட இப்ப சேர்றதுக்கு மனைவியோட ஜாதகம் அந்த அமைப்புகளை பார்க்கணும். 8ஆம் அதிபதி என்ன செய்வார்? 8ஆம் இடத்து பலன்களை தான் செய்வார். ஏதாவது ஒரு வகையில் பெண்ணால் பிரச்சனை இருக்கும், மனைவியால் பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து நிரந்தரமாக பிரிய மாட்டீங்கன்னு பிரிவீங்கன்னு சொல்ல மாட்டேன். 11ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் குருச்சந்திர தொடர்புகள் இருக்கிறனாலையும் நிரந்தரமாக பிரியாது. ஆனால் 2028 வரைக்கும் சேர விடாது. ஐயா, 2வது குழந்தைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இது மனைவியோட அமைப்பையும் சேர்ந்து பார்க்க வேண்டியது. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2வது குழந்தைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. சந்திரபுக்தியில் உண்டு. சுக்கிரதசை சந்திரபுக்தியில் 2029க்கு பிறகு பிற்பகுதியில் 2030 ஒரு 2வது குழந்தை உண்டுங்க. அப்போ 2வது குழந்தை இருக்கின்ற போது மனைவியோட சேரணும் இல்லையா? குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இல்லை, வராது இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. 5ஆம் இடம் வலுத்து தான் இருக்குது. 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம் புத்திரக்காரகன் எல்லாம் வலுத்து தான் இருக்கிறாங்க. அதனால் குழந்தைக்கு அமைப்புகள்லாம் இல்லை. 2028 வரைக்கும் வேலையில் பெண்களால் குறிப்பாக மனைவியால் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் இருக்கத்தான் செய்யும். அதை சமாளிங்க. என்ன இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கிறனால அந்த 8ஆம் ஆதிபத்திய பலன்களை 11ஆம் இடத்தின் வழியாக செய்வார். ஒரு விதத்தில் மன கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே வீடு வாசல்னு சில விஷயங்களை கொடுப்பாரு.
இந்த இடத்துல 12ஆம் இடம் சுபத்துவமாக இல்லை. ஆனால் இன்னும் ஒன்றையும் சொல்லணும், பௌர்ணமி சந்திரன் பூசம் ஆயில்ய மகம், பௌர்ணமி சந்திரனுக்கு மட்டும், அந்த பௌர்ணமி சந்திரனுக்கு மட்டும் 12ஆம் பாவகத்தை சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஜோசியமே கொஞ்சம் அப்படியே தலைகீழாக சுற்றுற அமைப்பு தான். சுக்கிரதசையில் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபைனலாக வெளிநாட்டுலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்துடுற ஜாதகம் தான். 2027 எண்டு வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், சமாளிங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்வியா, இது ராகுவோட சூரியன் சேர்ந்து இருக்கு, நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே கிரகண தோஷம்னு. அன்னைக்கு தேதியில கிரகணம் இல்ல. சரி, அப்பாவுக்கு ஏதாச்சும் இது இருக்குமா ஐயா? ராகுது ஏற்கனவே அப்பாவை பிரிஞ்சு தானே இருக்கிறீங்க. உங்களுடைய அப்பாவால் மன வருத்தங்கள் வரும். ராகு சூரியன் நடக்கும்போது சுக்கிரதசை சூரிய பக்தியில் அப்பாவால் விரயங்கள் இருக்கலாம். உடனே கண்டம்னு வந்துட வேண்டாம். 9ஆம் பாவகம் உங்களுக்கு வலுத்து தான் இருக்குது. 9ஆம் பாவகாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அப்பாவுக்கு கண்டங்கள் இல்லை. அப்பானால செலவுகள், அப்பாவால் மன வருத்தம், அப்பா தந்த பொருட்கள் விரயம்ன்ற மாதிரி சில விஷயங்கள் சுக்கிரதசை சூரிய பக்தியில் நடக்கும். இப்போ நடக்காது, 2028, 29 நடக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.